பெரியார் யாருன்னே தெரியாது, அண்ணா யாருன்னு தெரியாது. நானும் பார்க்கணும், பெரியாரும் அண்ணா வந்து அப்படியா சேர்ல உட்கார வைக்கல, சைடில் பெஞ்சை போட்டு உட்காந்து பார்க்க சொல்லுவாங்க. எம்ஜிஆரையா சுட்டுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதை விட பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. அவர் வேணும்னே அந்த சேரில் உட்கார வச்சு காலை மேலே அதுக்கு வச்சு சொல்கிறா உன் கையால் சாப்பிட்டு கொடுத்து சொல்கிறாங்க. சுற்றி ஆள் போட்டாங்க, இதான் க்ளோஸ். இந்த 100 பேருமே எல்லாம் பயந்து பேதி கடைசியில் யாரை தூது அனுப்புவாங்க? காமராஜ் அவர் தூது அனுப்புவாங்க. தப்பு. அதான் ஒரு வீரத்தை இன்னொரு வீரம் கொள்ளுமா? சாதா ஒருத்தன் ஒரே ஆம்பளர் உலகத்தில் என்னை பேசிட்டு உயிரோடதுக்கு போகிறவன் சொல்லி அவர் குரல் பாட தெரியாது, அன்னைக்கு பாடி ஆகணும். அவர் தோண்டு அமைச்சார், பல்ல தோண்டு மேலே வந்து அவர் குரல் எது வேணான்னாங்களோ அதே குரலை ப்ளஸ் ஆக்கி ஜப்பானியனை போல் வாழ்ந்தார் எம்ஆர். எதிரடி நான் நடிக்கவே இல்லையா, இப்போ இதுக்கு போய் ஆஹா ஓன்றையா நான் நாடகத்தில் நடித்த பார்த்தியா, அதான் உண்மையாக நடிக்கிறேன். ரத்தக்கண்ணி படம் எடுத்தீங்கன்னா ஐ வில் சேலஞ்ச் தாத்தான்றதை பெருமைக்கு சொல்லுவாங்க. உலகத்தில் ஒருத்தர் நடிக்க முடியாதது ரத்தக்கண்ணீர் மட்டும். உன் கல்யாண விஷயமா ஏற்பாடு செய்திருக்கிறேன். எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஃபேர் கேர்ள் இந்தியாவிலே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்றைக்கி என் கூட இருக்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30 வருடங்களை தாண்டி இந்த சினிமா துறையில் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் சினிமாவில் மட்டும் இல்லை, சீரியல்லையும் நிறையா ரோல்ஸ் நம்ம ஞாபகம் வச்சிருக்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. அது மட்டும் கிடையாது, இவர் ஃபேமிலிக்கு அப்படின்னு ஒரு பெரிய லெகசியை தொடர்ந்துக்கிட்டு இருக்காரு. எம்ஆர் ராதா அவர்களுடைய பேரன், எம்ஆர்ஆர் வாசு அவர்களுடைய மகன், எம்ஆர்ஆர் வாசு விக்ரம் அவர்கள் தான் என் கூட இன்னைக்கு இருக்காரு. அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எம்ஆர் ராதா அவர்கள், அதாவது எம்ஆர் ராதா அவர்கள் பற்றி பார்க்கும்போது அவருக்கும் பெரியார் அவர்களுக்கும் ஒரு நீண்ட ஒரு நட்பு இருந்திருக்கு. 2 பேருக்கும் ஒரு பெரிய மரியாதை இருந்திருக்கு. என்ன தெரியுமா விஷயம்? அது பெரியார் ஐயா கொள்கை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு தனியாக. பெரியார் ஐயாவோட அண்ணா இருக்கார், அவர் தான் தளபதினுவாங்க தீக்கால. எங்கள் தாத்தா நாடகம் நடத்துகிற கருத்தெல்லாம் இந்த கருத்து. அவர் காப்பி அடிக்கல, பெரியார் யாருன்னே தெரியாது, அண்ணா யாருன்னு தெரியாது. அதாக ஆனால் இவரோட மைண்டில் பட்டது நாடகம் போயிட்டே இருக்குது. இந்த நாடகத்தை அண்ணா ஒரு நாள் பார்க்குறாரு, நம்மளுடைய கொள்கையும் இவரோட கொள்கையும் ஒத்துப்போகுது. இவனு தந்தை பெரியார் கூப்பிட்டு வர்றாரு உள்ள, நாடகம் பார்க்கணும், பெரியாரும் அண்ணா வந்திருக்காங்க. யாரே அவங்க தெரில, இவருக்கு உலகமே தெரியுது, இவர் பாயிண்ட்லேயே தான் இருப்பார். அப்படியா சேர்லாம் உட்கார வைக்கல, சைடில் பெஞ்சை போட்டு உட்காந்து பார்க்க சொல்லுவாங்க. பெரியாரையும் அண்ணாவையும். ஆனால் நாங்கள்லாம் ஃபேனில் போட்டால் சைடில் பெஞ்ச் போட்டு உட்கார இருப்பாங்க, சேரில் போடணும், சைடில் பெஞ்சு போட்டு உட்கார வைக்கிட்டேன். பெஞ்சு போட்டு உட்கார பார்க்குறேன், அது அசந்துட்டேன். பெரியார் அண்ணா அசந்துட்டாங்க. அசந்துட்டப்ப அண்ணா சொன்னார், எங்களுடைய 100 மாநாடும் சரி, எம்ஆர் ராதா அண்ணனின் ஒரு நாடகமும் சரின்றார். அது கல்வெட்டில் வச்சுருக்கோம் திருச்சியில், இப்போ விற்றுட்டோம். அதெல்லாம் வந்து இப்போ தாத்தா சித்தப்பா அவரோட தோட்டத்தில் இருக்குது. உண்மையான விஷயம், அது எல்லோரும் தெரியும். அதுலேருந்து லிங்க் ஆனது சிங்க் ஆகி பயங்கரமாக உன்னத தலைவராகிடுது. தலைவன்னா ஒரே தலைவன் இருக்குது, தந்தை பெரியார் தான். காமராஜையும் பிடிக்கும் தாத்தாக்கு, நேர்மையான ஆட்சி பண்ணார்ல. 2 தலைவனும் தலைவனே கூடுவார். அண்ணாவெல்லாம் அறிஞர்லாம் கூட மாட்டார், அண்ணா தலைவர்லாம் கூட மாட்டார். கருணாநிதி தான் கூடுவார், கலைஞரே. அவர் வயசு வித்தியாசம் இருக்குல்ல, அவர் அண்ணன் கூடுறார். அப்போ ஆனால் கேட்டிருக்கேன். இல்லை, அதாவது அவர் வந்து ரசிகர்கள் மன்றமோ எதுவுமே வைக்கக்கூடாதுன்னு சொன்னவருக்கு பெரியார் அவர்களே மன்றம் வச்சார். அதுதான் பெரிய பிரச்சனை. போகமாட்டேன்டார்ல மன்றம் தரதுக்கு. நான் இந்த பக்கம் நாடகத்தில் நடிகர் கூத்தாடிக்கு மன்றம் வைக்காதுல, நீங்கள் பாட்டு என்ன கேட்காம வச்சிட்டிங்க. வரமாட்டேன், நான் முடிச்சு வரல போல. அவர் கடைசியில் யாரை தூது அனுப்புவாங்க? காமராஜ் சிஎம், இப்போ அவர் தூது அனுப்புவாங்க. அவர் வந்து சமாதானப்படுத்தி, தப்பு அதானே ஐயா, அதான் ஐயான்னார். அவர் ஒரு பெரிய சீனியர், இது ஐயான்னு சொல்லுவார். இல்லை தப்பு இல்லாத ஐயா, ஐயா கூப்பிட வரணும் நீங்கள். அப்புறம் தந்தை பேர் சொல்லி அனுப்பிச்சிருக்காரான். இல்லைடா, அவன் ஏன் வச்சேன்னா சாமி கும்பிடாமனும் நல்லா இருப்பான்ற காட்டுறதுக்கு அடையாளம் வேணும்ல. சாமி கும்பிடாமல் இருக்க நல்லா இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் மன்றம் வச்சா ஞாபகமாக இருக்கும். சாமி கும்பிட நல்லா இருக்கலாம், உழைச்சா நல்லா இருக்கலாம், உழைப்பு தான் முக்கியம், சாமிலாம் அப்புறம் தான், அதுக்காக தான் வைக்கிறேன்டான்னு சொல்லி அதை விளக்கத்தை சொன்னால் அப்போ போகிறார்.
தலைவராச்சே, ஆனால் மெம்பர் கிடையாது. கேட்டாங்க பேட்டியில், ஏன் நீங்கள் வந்து மெம்பர் ஆகலைன்னு. நான் மெம்பரில் ஆனால் என் தலைவனே தப்பு பண்ணால் எடுத்து கேட்குறோன்னா அப்புறம் கட்சி விட்டு தூக்குவாங்க, தப்பாகிடும். இப்போ மெம்பர் இல்லைன்னா நான் என்ன வேணும் கேட்கலாம், பெரியார் ஐயா தப்பான ஏன் தப்பு பண்ணுறீங்கன்னு கேட்கலாம் இல்லையா. அப்படி ஓப்பன் பேட்டி கொடுத்தாரு. அதை ரசித்தார் பெரியார் ஐயா. சுயமரியாதைக்குள்ளே ஒரு சுயமரியாதை, அதுவே சுயமரியாதை கட்சி, ஆமாம், அதுக்குள்ளே ஒரு சுயமரியாதை மாதிரி தான். ஆனால் இப்போ சொசைட்டி லெவலாக பார்க்கும்போது எம்.ஆர். ராதா அவர்கள் நடிப்புலையும் சரி, இல்லை அதாவது கொள்கையிலையும் பல விதமாக இருந்திருக்காரு. ஃபேமிலி லைஃப்பில் எப்படி எம்.ஆர். ராதா? ஐயோ, அவரை மாதிரி வந்து பெருசாக பொறுப்பால் பார்த்தது இல்லை, எந்த குறையும் யாருக்கும் வச்சதில்லைப்பா. அவங்கவுங்க அழிச்சுக்கிட்டது தானே தவிர யாருக்கும் எந்த குறையும் வைக்கல, எல்லோரும் நல்லது பண்ணார். அது பெண் சாபமே இல்லாதவர் அவர் எம்.ஆர். ராதா தான். நிறைய ஆட்சியம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், காந்திமதிக்கா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு தாத்தா வந்து பெண் சாபமே இல்லாத மனுஷன்டா, புண்ணியம் வேண்டாந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அதான் சார், இப்போது ஒரு ஒரு இடத்துல வந்து இப்போ ஒரு பெண் இல்லை 2வது கல்யாணம் பண்ணாலே என்னென்னமோ பேசுகிற இடத்துல எம்.ஆர். ராதா அவர்கள் பற்றி யாருமே எதுவுமே தவறாக பேசியோ இதுவாக பேசியோ அவரே ஓப்பனாக சொல்லுவார்ப்பா. ஆமாம், எனக்கு இத்தனை சம்சாரம் தான், என்ன செய்வேன். அப்புறம் எப்படி கேட்க முடியும் கேள்வி? வர கேட்டால் நான் பேட்டில் சொல்லிருக்கேன், பார்த்து கொண்டு வர. எம்ஜிஆர் அவர்கள் எம்.ஆர். ராதா அவர்கள் சுட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எல்லாராலையும் பேசப்பட்டுச்சுல, அந்த ஒரு விஷயம் பற்றி என்ன சார்? ஆக்சுவலாக 2 பேருமே காரணம் சொல்ல பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தரும் ஒரு கதையை சொல்லுவான். அதுதான் சார் இப்போ வரைக்கும். ஏன்னா 2 பேரும் நல்ல நண்பர்களோட மரியாதை. எம்ஜிஆர் தாத்தா பக்கத்தில் உட்கார மாட்டார், தள்ளி தான் போய் சேர் போட்டு உட்காருவார், கிட்ட தான் நிற்பார். தாத்தா அப்படி போனால் நிற்பார் எந்திரிச்சு, அவ்வளோ மரியாதை வச்சுதார். தாத்தாக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல க்ளோஸ் ஆனாங்கப்பா. காலங்காத்தால் கேரம் போர்டு வந்துடுவார் ஷூட்டிங் இல்லைன்னா. அவர் எங்கள் அப்பா தாத்தா எம்ஜிஆர் கஜபதி நாடுவார்ல, 4 பேரும் கேரம் ஆடுவாங்க. அவ்வளோ க்ளோஸ். உடம்பு சரியில்லாம் மாத்திரைலாம் கொண்டு வந்து கொடுப்பாரு, பணம் கொடுப்பாரு தாத்தாவுக்கு. ஏன் ராமச்சந்திரலாம் கொண்டுறேன் நான் இல்லை, அவ்வளோ அன்பாக இருந்தது தான் காலத்தின். 2 பக்கம் ஜால்ரா கோஷ்டி இருக்குல்ல, ஏதாவது திரிச்சு விட்ருவானுங்க. இவர் டப்புன்னு கோவம் வர ஆள், ஸ்பீடு ஜாஸ்தி, அதான் பிரச்சனை. பேட்டி தாத்தா வருத்தப்பட்டிருக்காரு. நான் அந்த ஒரு விஷயத்துக்காக வருத்தப்பட்டிருக்கேன். அவர் வந்து கிருஷ்ணர் அவர்கள், என்எஸ் கிருஷ்ணன் அவர்களை சொல்கிறதுக்காக வாங்கின துப்பாக்கி என்எஸ்கேன்னு அது என்ன கதைன்னா, இழந்த காதல்னு ஒரு நாடகம். அந்த நாடகத்தில் சில நாடகத்து இலக்கணம் ஒன்று இருக்குது. இப்போ இதான் ஸ்டேஜ், நீ ஆடியன்ஸ் வச்சுக்க, இங்கேருந்து வந்து அவுட்லேருந்து உள்ளே வர, இப்படி போயினா வீட்டுக்குள்ளே போகிற அர்த்தம். அப்படி தான் போகணும். அவர் நடிக்கும் போது பின்புறம் காட்டக்கூடாது, இப்படியே வந்து இப்படியே போயிடுவாங்க, பின்னாடி காட்டக்கூடாது. இதுதான் என்ன பண்ணுறாரு எங்கள் தாத்தா. ஜெகதீஷன்னு கேரக்டர். அவங்க அப்பா வந்து சின்ன வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பார். வயசானவர் தானே, பையன் மேலே அந்த பொண்ணுக்கு வந்துடும். கிளைமேக்ஸில் இவர் பிடிக்காது, தப்பு. அப்பா வந்து தாய் மாதிரி பார்க்குறாரு. அவர் வேணும்னே அந்த சேரில் உட்கார வச்ச பிள்ளைய காலை மேலே அதுக்கு வச்சு, அவர் முடி செம முடி ஸ்ப்ரிங் முடி ஆடும். 15 நிமிஷம் டயலாக் பேசி, எது இலக்கணம் இல்லையோ அந்த இலக்கணத்தை உடைச்சி கிளாப்ஸ் பொறிஞ்சு தள்ளும். ராதா அண்ணனின் ரோமமும் நடிக்கும்னு சொல்லி கலைஞர் சொன்னது நான் கேட்டேன் காதால், ஜெகதீஷன் கேட்டது. அந்த படமாக எடுக்கும்போது என்எஸ்கே என்ன தாத்தாவுக்கு பதில் வேற ஒருத்தர் போட்டார். இவர் கோவம் வந்துச்சு, துப்பாக்கி வாங்கி வச்சார். சொல்லுங்கள், இத்தனைக்கும் என்எஸ்கேன்னு எவ்வளோ உதவி பண்ணிருக்காரு. சிவாஜியை தான் கோயிலை கூப்பிட்டு போவாங்க தாத்தா. அப்போ 7 வயசு சிவாஜியா இருக்குது. கூப்பிட்டு போய் நாடக கம்பெனியில், எங்கள் கம்பெனிலாம் சிவாஜியாக இருந்தார். கூப்பிட்டு போய் நின்று அப்படி வெயிட் பண்ணுவாங்களாம். அப்புறம் கூப்பிட்டு உள்ளே கூப்பிடுவாங்களாம். என்னடா பாடலாம் ஒன்றும் இல்லைடா, இந்த மதுரம் அவ்வளோ பாடிருக்கு, பயம் இருக்குது. பாடலாம் ஒன்றும் இல்லைடா. சரி, இந்த புஸ்தகத்தில் 18வது பக்கம் பாரு, நல்லா செய்தி போட்டுருவான் அவனை பற்றி போய் பாரு. என்னடா இந்த ஆள் பணம் வந்தால் புஸ்தகத்துக்கு வாங்கிட்டு வருவானோ. பார்த்தா உள்ள வந்து 5000 ரூபா 10,000 வச்சுருப்பான். அவ்வளோ தர்மம், அவ்வளோ உதவி வாங்கியிருக்காரு. இந்த விஷயம் என்எஸ்கே எனக்கு காதுக்கு போயிடுச்சு. ஒரு ஊரில் தாத்தா நாடகம், ஒரு பக்கத்தில் இந்த ஊரில் என்எஸ்கே நாடகம். என்எஸ்கே கேள்விப்பட்டு கார்டு நேராக வந்துட்டார். ஏதாவது என்ன சுடுறேன், நீ அவன் சட்டை கடனாக ஊற்றுறான், பட்டனை பிச்சு தான் சுடுறான், என்ன நேராக வந்துட்டான். சுடுறா, ஏண்டா என்ன சொல்லுறேன், சுடுறா உன் கையால் சாப்பிட்டு கொடுத்து சுடுறான்ட்டான்.
தாத்தா ஓன் அழுதுதான். இல்லைண்ணே அப்படி ஜெகதீஷன் கேரக்டர் என்னை தவிர அவரை தவிர யார் நடித்தாலும் ஃபெயிலியர். நாடகம் பார்க்க ஜனம் வரமாட்டாங்க. ஜெகதீஷன் கேரக்டரில் எம்ஆர் தான் போட்டால் தான் கூட்டம் வரும். வேறு எவன் நடித்தாலும் இருந்தால் தான் அன்றைய ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது எம்ஆர் ராதாக்கு. அந்த காலத்து நடிப்பு இன்னும் ஃபேர்ஸாக இருக்குமா. அவரே சொல்லுவாராம், சினிமாவில் வந்து கைத்தறி ரசிக்கிறாங்கல்ல, ஜெகபதி சொல்லுவாங்க, ஜெகபதி நான் நடிக்கவே இல்லையா, இப்போ இதுக்கு போய் தட்டினா ஆஹா ஓஹோன்றாயா, நான் நாடகத்தை நடித்தேன் பார்த்தியா, அதான் உண்மையாக நடிப்பு. சிவாஜியை நிறைய காப்பி அடிச்சுடுவார். தாத்தாவையும் மர்லின் பிராண்டோவில் 2 பேரையும் மர்ஜ் பண்ணி ஆக்டிங் தான் சிவாஜி. யார் சொன்னதான் விகேஆர் கலைப்பயண புஸ்தகம் விகேஆர் எழுதிக்கார். அந்த புக்கை வாங்கி படிச்சுப்பார். சிவாஜி ஐயாவின் நடிப்பே எனக்கு சின்ன வயசுல தாத்தா இருந்தார்ல, எம்ஆர் ராதா பார்த்து 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 வளர்ந்து நாடகம் எம்ஆர் ராதாவை சினிமாவில் தன்னை மாற்றிக்கிறாரு. நாடகத்தில் ஹீரோ நல்ல கேரக்டர்ஸ் தான் பண்ணிப்பார். இப்போ சொன்னல சித்தி வந்து சினிமா வந்து கெடுக்கிறவன் போட்டிருப்பாங்க, அது நியாயமானவனை போட்டிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஹீரோ லைக் தான் அந்த நாடகத்தில். அப்புறம் சில காமெடியாக இருப்பார். அப்படி படத்தார்பட்டார், பண்ணாத கேட்டார், எல்லாத்தையும் பண்ணுவார். அவர் உள்ள என்ட்ரி கொடுத்து 7 நடிகை வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு நடிகைனால 7 நடிகை வீட்டுக்கு போனது ஒரே ரெக்கார்டு எம்ஆர் தான். அப்பா அவுட்டு, காமெடியன் அவுட்டு, வில்லன் அவுட்டு, கேரக்டர் அவுட்டு. ரிஜெக்டட் ஆக்டர் டு நடிகவே இந்த ஒரு பயணம் எப்படி இருந்தது? அவர் குரல் பாட தெரியாது, அன்னைக்கு பாடி ஆகணும். ஜப்பான் குண்டு போட்ட பேர் நடந்த கதை தான் இருக்குது. அப்புறம் தோண்ட ஆரம்பித்தார், பல்ல தோண்டி மேலே வந்து அவர் குரல் எது வேணான்னாங்களோ அதே குரலை ப்ளஸ் ஆக்கி ஒரு ஜப்பானியனை போல் வாழ்ந்தார் எம்ஆர் தான். அடித்து ரேஸில் வந்தார். அவர் அடிக்க ஆளே இல்லாமல் போச்சு. எம்ஜிஆர் சுடுற வரைக்கும் எம்ஆர் அதை ரீப்ளேஸ்மெண்ட் இல்லையே. ரத்தக்கண்ணி படம் எடுத்திங்கன்னா ஐ வில் சேலஞ்ச், தாத்தான்றதை பெருமைக்கு சொல்ல மாட்டேன். உண்மை நானும் மனசப்பட்டதை சொல்லுவேன். நீ உலகத்தில் எந்த நாட்டில் எப்பேற்பட்ட கொண்டா நடிக்க சொல், ரத்தக்கண்ணி ஒரு படம் தான் சொல்லுவேன், மற்ற படம் நான் சொல்லலை. ஒரு ரத்தக்கண்ணி மட்டும் உண்மையான மனசாட்சியோட சொல்லு, ஒரே பிளேஸ் சொல்லுவாங்க. வேர்ல்டு வைட் நான் சொல்கிறேன், இந்தியாவுக்குள்ளே மட்டும் இல்லை, உலகத்திலே ஒருத்தர் நடிக்க முடியாதது ரத்தக்கண்ணீர் மட்டும். மற்றதெல்லாம் யார் வேணால் பண்ணிட்டு போகலாம், ஒவ்வொரு ஸ்டைல் அவங்க பண்ணிப்பாங்க. ரத்தக்கண்ணீர் குஷ்டரி வேஷம், இந்த ஃபாரின் ஸ்டைலில் அது பேசுறது, இதெல்லாம் ஒரு நடிகன் அமெரிக்காவில் கிடையாது, லண்டன்லேயும் கிடையாது, ஹாலிவுட்லேயும் கிடையாது, கோலிவுட்லேயும் கிடையாது. இப்போ வரைக்கும் அந்த டயலாக்லாம் ஷேர் பண்ணி ஐயோ அவர் திருவாரூர் தங்கராசன் ரைட்டர்னு பேர். அவர் வசனம் இந்த இலக்கண ரீதியான வசனம் அவர் இருப்பார். கொலோக்கியலில் அவர் பேசுகிற விஷயம்லாம் இவருடைய சொந்த அறிவோடு பேசுறது தான். ஒரு படத்தை சொல்லிப்பார், இவருக்கு கொடுத்த செக் பவுன்ஸ் ஆகிருக்கும். என்ன உங்கள் செக் பவுன்ஸ் ஏன்டா பேங்க்கில் பணம் இல்லையான்னு, இவர் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை, பேங்க்கில் பணம் இல்லையான்னு கேட்பார். இன்க்யூசிட்டிவ் மைண்டு. வெளியூர் எப்போ போகணும், எங்கே போகணும், ஸ்பென்சர் சோடான்னு விற்கும் அந்த காலத்தில், அதான் குடிப்பார். அந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க, சாக்கடை தண்ணி இரும்பு பைப்போம், நல்ல தண்ணி குடிக்க போய் பக்கத்தில் போடுறாங்க. இப்படி ஆக்சுவலாக என்ன சொல்கிற ரோடு விட்டுருக்குன்னா இந்த பக்கம் நல்ல தண்ணி போய் போடணும், இந்த பக்கம் குடி தண்ணியை போய் போடணும். அப்போ என்ன ஆகுன்னா, இங்கே ஒரு ஓட்டை வந்து அங்கே ஒரு ஓட்டை இருந்தால் இது போகிறதுக்குள்ளேயே மண்ணாயிடும். பக்கத்தில் போட்டால் என்ன ஆகுன்னா, இங்கே ஒரு ஓட்டை விழுந்துடும், அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி அப்படியே அங்கே ஒரு ஓட்டை விடுவோம், அது மிக்ஸ் ஆகிடும், சாக்கடை தண்ணி வந்துடும். அதெல்லாம் என்ன செய்வார், கார்பரேஷன் வாட்டர் குடிக்க மாட்டார், ஸ்பென்சர் சோடா தான். அதாவது எம்ஆர் ராதா அவர்களுடைய கட்சி எந்த இடத்துல ரொம்ப பெருசாக தெரிஞ்சதுன்னா, எம்ஜிஆர் அவர்கள் பீக்கில் இருக்கும்போதே அவரை வந்து சுற்றுக்காருங்கிறது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சொல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு எம்ஜிஆர் சுற்றுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதை விட பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. அந்த கதையை கேட்டிங்கன்னா இந்த கதை ஒன்றுமே கிடையாது, ஜுஜிபி கதைன்னுவீங்க. தேவரையா தெரியல, பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா. அவர் வந்து இவர் ராமாயணத்தை கீமாயணம் நடத்தியிருக்கார். ராமர் என்ட்ரிய வால்மீகி ராமாயணம் ஆக்சுவலாக. மான் கரியும் ஒரு கையில் கல் முந்தையோடு ஒரு என்ட்ரி உள்ள ராமர், பயங்கர தப்பாக இருக்கும். வால்மீகி அப்படியே இருப்பார். கம்பர் தான் அதை மக்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி டியூன் பண்ணி ரீஃபைன் பண்ணி தான் கம்பர். உண்மையான ராமாயணம் வால்மீகி தான். அதை கேட்ட படிக்க தெரியாது, எழுத படிக்க. ஆனால் அவனை எழுத படிக்க தெரியாது தாத்தாக்கு. கேள்வி கேட்பார், படிக்க சொல்லி கேட்பார்லாம், போட்டு வருவார். இது தேவரையா காதுக்கு பிடிச்சி அவங்க ஊர்லேயும் நாடகம் போட்டானுங்க ஒருத்தருங்க. எந்த
ஸ்டேஜில் தாத்தா நாளைக்கு நாடகம் நடத்துகிறோம் நீ தேவரையா பேசுகிறார். தேவரையா எப்படிப்பட்ட கேட்டுன்னு அவர் நல்ல மனுஷன், பக்திமான். அவர் யாரையும் போய் கொள்ளு வெட்டு குத்து சொல்ல மாட்டார். வாயால் தெய்வத்தை வேணுங்கிற நல்ல மனுஷன். ஆனால் அந்த ஊர் ஜனங்களுக்கு பழக்கம் என்னென்னா, தேவரையில் போயிட்டுருக்கார் ரோட்லன்னா எவனா செருப்பு போட்டதை பார்த்துட்டானுங்க, இல்லை துண்டு போட்டதை பார்த்துட்டானுங்க, அவ்வளோதான். துண்டு போட்டோன்னே கையை வெட்டிடுவானுங்க, செருப்பு போட்டோட காலை வெட்டிடுவாங்க. தேவர் சொல்லியிருக்க மாட்டார், முன்னே வெட்டிடுவாங்க. வெறி அவர் மேலே, அப்படி ஒரு வெறி அவர் மேலே. அப்போ எப்பேற்பட்ட ஆள், என்ன பவர்ஃபுல் மேன் அவர். அடுத்து தெரிஞ்சுன்னா அந்த வெட்டினவன் அவங்க வீட்டுக்கு போய் காசு பணம் கொடுத்துட்டு பார்த்துட்டு மன்னிச்சிக்கோமா நான் உண்மையும் சொல்லுமா அவனா பண்ணிட்டாம்மா மேலே இருக்குல்ல, இவர் போய் வருத்த தெரிவிச்சு பணம் கொடுத்துட்டு உதவி அந்த குடும்பத்தை எல்லாம் சிறப்பிட்டு வருவான். வந்து எவன் வெட்டான் அவனை கூப்பிட்டு அடி, இவரே அடிப்பாரான். உன்னை எவன்டா போகிற வெட்ட சொல்லுது, ஐயா உங்கள் தொண்டு உங்கள் எதுக்கு துண்டு போட்டேன், அவன் துண்டு போட்டுறான் உனக்கே என்ன அது, அவன் செருப்பான் போட்டுறான், இப்படி தான் கேட்குற மனுஷன் அவர். ஆனால் அவருக்கு சாமி பக்தி ஜாஸ்தி இல்லை. தாத்தா சாமியை நக்கு அடிக்கிறது பிடிக்கல அவருக்கு. ஓப்பனாகவே சொல்கிறார், யாரோ பையன் கூத்தாடி ராதான வரானா, நாளைக்கு தான் நாடகம்மா நடத்தலாம் பார்த்துக்கோங்க, அவ்வளோ. சொல்லாமலே செய்கிறவனுக்கு சொன்னேன்னா நாளைக்கு நாடகம்னா இன்றைக்கி நைட்டே அப்போ தான் மண் டிக்கெட் தான், சேர்லாம் கிடையாது, மண்ணில் உட்காரணும். மண்ணுக்குள்ளே வேல் கம்பு அறுவாலாம் சுய வச்சிட்டானுங்க. ஒரு 100 பேர், எங்கே ட்ரூப் 100 பேர் இருக்காங்க. கத்தி வயலுக்கு நம்மகிட்ட எங்கே இருக்குது, அவங்க ரெடியாக போட்டதையும் வச்சுருப்பானுங்க எல்லாம். அருவா இங்கேருந்து அங்கே போடலாம், அங்கே இருந்து போடலாம், அப்படி அருவா. அது நாடகம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு சீன் வர உள்ளவர் காமர் போதையிலேயே கல்மந்து மாட்டுக்கு வர்றார். ஓன்னு தத்தான் லைட்ஸ் ஆன்றாள். லைட்ஸ் ஆன் என்னென்னா சீனியத்தில் மூடு லைட் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் லைட், மீட்டிங் லைட் போடுறது. இன்டர்வலில் பேசுவாங்கள்ல, அந்த லைட்டை போட்டோன்னே மக்கள் நாடகம் பார்க்க ஜனம் டிஸ்டர்ப் பண்ணதை, நீ சண்டை போடுறதுக்கே தெரியும் எனக்கு, நானும் உனக்கு வரேன். ஏன்னா அது போட்டு விஷயம் பேசிட்டார். தேவையான கவுண்டர் பதில் கொடுத்துட்டார். என்ன பதில் கொடுத்தா எனக்கு தெரியாது. அவர் தம்பி பையன் தான் வேல்ராமூர்த்தி, என்ன அவள் தான் எனக்கு சொன்ன கதையை. என்ன வார்த்தை பேசினாலும் எனக்கு தெரியாது. பட் தேவரையாவுக்கு கவுண்டர் கொடுத்தது. அவர் சொன்னதுக்கு கவுண்டர் கொடுக்கலாமா அந்த ஊரில்? கவுண்டரே பெரிய தப்பா சார், அங்கேயே வெட்டி போச்சுருவாங்கள்ல. ஆனால் இவருக்கு வாய்ஸுக்கு ஒரு பவர் இருக்குது. அப்படியே உட்காந்துருக்கணும், நாடகம் விட்டு அதை முடிச்சிடலாம் கதையை. சுற்றி ஆள் போட்டாங்க. இதாக க்ளோஸ். இந்த 100 பேருமே எல்லாம் பயந்து பேதி நடிகர்லாம் போச்சு, நம்ம இன்னையோட காலின்ட்டாங்க, முடிவு வந்துட்டாங்க எல்லாருமே. இவர் என்ன பண்ணுறாரு, பேசி 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 நாடகம் போயிட்டே இருக்கு. அப்போ கத்துறான் அடங்கான் ஆனால் முடியும் போது கடைசி சீன் இந்த பட்டாபிஷேகம்ல, அதுக்கு என்ன செய்வாரா, இந்த மாதிரி சிக்கான இடத்துல பட்டாபிஷேகம் நடக்கிற ஸ்க்ரீனை போட்டு வரோம். ஸ்க்ரீனில் ராமசீதியாக இருப்பாங்க, அனுமன்லாம் இருப்பாங்க. அப்படியே ஸ்க்ரீன் போட்டு பாட்டை போட்டு விட்ருவாங்க. பாட்டை போட்டு ஸ்க்ரீன்லாம் அவுத்துக்கிட்டு ஆள்லாம் ஏற்றி வேணாம் கிளம்பி போயாச்சு. இங்கே பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு, ஏன்னா வெயிட் பண்ணுறான் ஆனால் முடிக்கணும்னு. ஏன்னு பார்க்குறான், இல்லை எஸ்கேப் ஆகிட்டான்னு நினைக்காத. அதான் 300 கிலோமீட்டர் சுற்றி அவர் பெல்ட் ஆச்சு. அது எல்லா சந்தினி அங்கே 100 ஆள் 200 ஆள் 300 ஆள் நிற்கிறாங்களாம். நெருப்பு அருவா அவிச்ச முடிச்சுட்டாங்க, கொளுத்துவாங்க வேணையே அப்படியே மாட்டேக்கு. அவள் தான் அப்போ ஒருத்தப்பட்ட ஒன்று சொல்கிறான், அண்ணா இந்த ரூட்டில் போங்கண்ணேன்னு சொல்லிட்டு. தேவரையாள் தான் மெசேஜ் கொடுத்துருக்காரு போட்டுருக்கு, இந்த ரூட்டில் போனால் அங்கேயும் 200 பேர் நிற்கிறான் திமுகத்தோடு. எங்கள் அப்பா அம்மொழி இருக்கார், பின்னாடி தாத்தா லேடிஸ் தான் இருப்பாங்க. எங்கள் அப்பா வந்து நைனா தான் கூடுவார். நைனா 100-200 பேர் இருப்பாங்க, நைனா எல்லாம் நம்ம முடிச்சுடுவாங்க, வேனில் அடிச்சு தூக்கிட்டு வாங்க கேட்டுக்காரு. டே இப்பெல்லாம் பண்ணாதடா, யாரும் வண்டி இறங்காதீங்க, நான் மட்டும் இறங்கி போகிறேன். எந்த பிரச்சனைனா பிரச்சனை இல்லை, ஏதாவது பிரச்சனை டோரை மட்டும் பிடிச்சிக்கோங்க. என்ன மூட்டை உட்காதுல மூணுனா மாட்டிப்போம்ல, திறந்து பிடிச்சிக்கோங்க. பிரச்சனை நான் டக்குன்னு வரேன், ரன்னிங் ஏறி அப்பா அடிச்சு தூக்கும். ஒரு சான்ஸ் தராது, உயிர் மரியாதை தராது. தான் உயிர் போனாலும் பரவாயில்ல, மற்ற உயிர் காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. போகிறாரு, சிகரெட் பற்ற வச்சுருக்காரு. பற்ற வச்சு எப்போயும் பழக்கம் வரும். இப்போ கை நின்று போச்சு, சிகரெட் விட்டார் 60 வயசில், ஜெயிலுக்கு போனே விட்டார். ஆனால் கை வந்து எப்படியா போஸ்ட் டீனை பிடிச்சி பழக்கம் சேர்ந்து. அப்போ
பார்த்தா தேவார் ஐயா பெரிய மாலையாக அடிக்கிறதா நிச்சயம் நினச்சிட்டு ஐயா அதுதான் தேவார் ஐயா இருந்தேன். தேவார் ஐயாவோட தம்பி வேல்ராமூர்த்தியின் அப்பா அது. அவர் தம்பி நான் அண்ணன் சொல்லியிருக்காரு, ஒரு வீரத்தை இன்னொரு வீரம் கொள்ளுமா அப்படின்னு கேட்டிருக்காரு தேவார் ஐயா. நான் சொன்னேன்னு சொல்கிறாங்க, சாதா ஒருத்தன் ஒரே ஆம்பளை உலகத்தில் என்னை பேசிட்டு உயிரோட போகிறவன் சொல்லு, அது எவனும் பேச மாட்டான்டா, அவன் உண்மையான வீரன்டா, தைரியசாலி, அவனை போய் இப்போ நான் கொள்ளுவேன். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதான் மாலையை போட்டு பாரு, எங்கே போய் மாலை விழுது பாரு, வெட்டி கொல்ல வேண்டிய இடத்துல மாலை விழுது இருக்குது. அது மட்டும் இல்லை, முன்னாடி 4 வண்டி தேவர் கொடி, புலிக்கொடி போட்ட கொடி, புலிக்கொடி தான் தேவர், முன்னாடி 4 கார் பின்னாடி 4 கார், அப்படியே பாடி கார்டு சைடில் பாடி கார்டு மாதிரி கொண்டு போய் அந்த பெல்ட்டை தாண்டி வரைக்கும் போய்விட்டு நான் அதான் போய்ட்டு வாங்க, ஊர் போயிட்டு ஃபோன் பண்ணுங்க, நம்பர்லாம் வாங்கிட்டு வந்து முடிவிஷ். இதை கேட்ட பிறகு எனக்கு எம்ஜிஆர் என் மேட்ட பெருசாக தெரியல, ஒன்றுமே இல்லை, ஜிஜி மேட்டுறது. ஒரு நடிகன் இல்லை, தனிப்பட்ட மனிதனாக அவர் தைரியம் யாருமே இல்லை. கண்டிப்பாக அப்படி ஒரு இதுவாக இருந்திருக்காரு. ஆனால் அவர் ஆரம்பத்தில் பட்ட கஷ்டத்துலேருந்து வீடாக இருக்கட்டும், அவர் கார் மேலே இருக்கிற மோகமாக இருக்கட்டும் ரொம்பவே ஜாஸ்தி. மோகம் கிடையாது அவருக்கு, பெரிய குடும்பம். எந்த காரம் இருந்தால் 2 காராக வாங்குவார், ஒன்றும் வாங்க மாட்டார். 2 டாட்ஜ்னா 2, சவர்லெட்னா 2, பிளிமோத்னா 2, எது வாங்க டபுளாக தான் வாங்குவார். சரஸ்வதி அம்மாள், தனலட்சுமி அம்மாள் 2 மனைவிகளோ அதுமாதிரி கார் 2 தான் வாங்குவார். எங்கள் வீட்டில் 12 கார் 6 டிரைவர் அப்போ சொல்லுவாங்க. இந்த ஒரு பேட்டிக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.